முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை பற்றி தவறான செய்திகளே உன் துணையிடம் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். அது யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா? இதை முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். நான் சொல்வதை சற்று கேள். உன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீ நினைக்கின்றாய். நான் என்ன செய்தாலும் என்னுடைய துணைக்கு அது தவறாகவே இருக்கின்றது. நான் அவருக்கு நல்லதே செய்தாலும் அவர் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றாய். உன்னை பற்றியே தவறான செய்திகளை உன் துணையிடம் கூறி உன்னையும் உன் துணையையும் பிரிக்க ஒரு சில கூட்டம் இருக்கின்றது தங்கமே. அதுவும் வேறு யாரும் இல்லை, உன் அருகில் இருப்பவர்கள்தான். அது யார் என்று நீ கண்டுபிடி தங்கமே. உன்னிடம் நன்றாக பேசுவது போல் பேசிவிட்டு பிறகு பின்னால் சென்று உன் துணையிடம் உன்னை பற்றி தவறாக கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவள் மிகவும் திமிரு பிடித்தவள், அவள் மிகவும் மோசமானவள் என்று. அவர்கள் யார் என்று நீ கண்டுபிடி தங்கமே. நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன், உன்னுடைய வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என்று. ஆனால் நீதான் கேட்கவே இல்லை. போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றாய். அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய். பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல் தங்கமே. தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு. மீண்டும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதே. பலமுறை உனக்கு எச்சரிக்கை தந்து உள்ளேன், மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். அவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ முன்னேறு. குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு தினந்தோறும் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். வளமான வாழ்வு அமையும். அதற்காகத்தானே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை போராட்டம். அதை வேண்டித்தானே நீ என்னிடம் வந்து உள்ளாய். வளமான வாழ்வு உனக்கு ஏற்கனவே நான் அமைத்து தந்து உள்ளேன் தங்கமே. அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் வெற்றி காண்பாய். உன் மனதை அமைதியாய் நிரப்பி உன் வாழ்க்கையை உற்று நோக்கி பார். நான் உனக்கு கொடுத்தது அனைத்தும் உன் கண்ணுக்கு தெரியும். உன்னை பற்றி தவறாக சொல்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ காதில் வாங்கி கொள்ளாதே. ஆடும் வரை ஆடட்டும். ஆட்டம் முடிந்த பிறகு என் ஆட்டத்தை உன்னை வைத்து நான் ஆரம்பிக்கின்றேன். நீ நிம்மதியாக இரு. ஓம் முருகா.